நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. நீ ப்ளவுஸ் போட்டு இப்படி காட்டுறியம்மா அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். அப்படி அது ஆபாசமாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பேஜ் பார்க்குறீங்க. இந்த ஒரு ப்ளவுஸ் அப்படின்றது நிறைய பேர் அதை கிளாமரா பாக்குறாங்களோ, அதனாலதான் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு அப்யூசிவான கமெண்ட் போட தோணுதோ. ப்ளவுஸ்ன்றது நீங்க இப்படி விசிபிளா போட்டு காட்டக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க பாக்குறாங்க. அதனால நான் அதை போட்டு காட்டும் போது நீ ஏன் இப்படி போட்டு காட்டுற, மேல ஷால் போடு, சாரி போடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ்லாம் போட்டு வீடியோ போடுறப்போ பப்ளிசிட்டிக்காக பண்றீங்க. ஆக்சுவலி லைக்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நீங்க நீயே உன் மேல போட்டு காட்டுற, நீ ஒரு மெனிக்வின் மேல போடலாம், ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் மேல போடலாமே, அதுவுமே ப்ளவுஸ் போட்டு காட்டலாம் அப்படின்னு. ஆனா ஒரு ஹியூமன் பாடி மூவ் பண்ணும், ட்ரெஸ் ஃபார்ம் மூவ் பண்ணாது. ஹியூமன் பாடியில ஃபேட் இருக்கும், ட்ரெஸ் ஃபார்ம்ல ஃபேட் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் டெய்லி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க ஒரு ப்ளவுஸ்லன்றத காட்டணும் அப்படின்றது தான் ஒரு மோட்டிவே தவிர அது லைக்ஸுக்காக அப்படின்றது கிடையாது. அப்படி பார்த்தா நான் அப்யூசிவான கமெண்ட்ஸ் நிறைய வரும். அதுவும் சில விமென்ஸே கமெண்ட் பண்ணுவாங்க, சாரி போட்டு பண்ண வேண்டியதானே, அந்த மாதிரி விமனே ஒரு கிரிட்டிசிசம் பண்ணும் போது தான் அது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப 18+ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது டெலீட் பண்ணுவாங்க. பத்தி ஜென்ரல் எந்த வீடியோ போட்டாலுமே இதுல ஃபிட்டிங் சரியில்லை, நீ உன்னோட சைஸ்க்கு கரெக்டா இருக்கும், நீ ஹெவி சைஸஸ்க்கு பண்ணி காட்டு, இந்த சைஸ் அதுதான் பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு, அதாவது ஏஐ கேர்ள் அப்படின்னு கூட சொல்றாங்க நிறைய பேர். எப்படி கிடைச்சது உங்களுக்கு இந்த ரீச்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? கண்டென்ட் இந்த டெய்லரிங் நிறைய பேருக்கு நீட் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு ரிலேட்டபிளான கண்டென்ட்ஸ் நான் நிறைய கொடுக்கும் போது நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணிட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் இந்த ரீச் கிடைச்சு நிறைய ரிலேட்டபிள் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒரு ப்ளவுஸ் அப்படின்றது நிறைய பேர் அதை கிளாமரா பாக்குறாங்களோ, அதனாலதான் அவங்களுக்கு டக்குன்னு ஒரு அப்யூசிவான கமெண்ட் போட தோணுதோ அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது. கண்டிப்பா அந்த மாதிரி கண்டிப்பா பாக்குறாங்க. அது மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும், சில பேர் அதை அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ப்ளவுஸ்ன்றது நீங்கள் இப்படி விசிபிளாக போட்டு காட்டக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க பார்க்குறாங்க. அதனால நான் அதை போட்டு காட்டும் போது நீ ஏன் இப்படி போட்டு காட்டுற, மேலே ஷால் போடு, சாரி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு என்னன்னா, அவங்களால கேட்க முடியாத சொல்ல முடியாத இஷ்யூஸை நான் வெளிப்படையாக சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டேன். அப்படிதான் இருக்குது. சில பேருக்கு இப்படி இருக்கு, பல பேருக்கு நல்லா இருக்கு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நீங்களே டெலிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப எதனால இவ்வளோ நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் அப்படின்றது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு ஹார்ஷான விஷயம்னா என்ன சோஷியல் மீடியா? அப்யூசிவான கமெண்ட்ஸ் நிறைய வரும். அதுவும் சில விமென்ஸே கமெண்ட் பண்ணுவாங்க, இங்கே இந்த ப்ளவுஸ் அவ்வளோலாம் நல்லா இல்லை, நீ ஏன் வெறும் ப்ளவுஸ் போட்டு வீடியோ பண்ணுற, சாரி போட்டு பண்ண வேண்டியதானே, அந்த மாதிரி விமனே ஒரு கிரிட்டிசிசம் பண்ணும் போது தான் அது கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் சம்டைம்ஸ் அதே மாதிரி அப்யூசிவா ரொம்ப 18+ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது டெலீட் பண்ணும். அதை டெலீட் பண்றதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, அதை பார்த்து மற்றவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடக்கூடாது, என்ன இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பர்பஸ்க்காக நான் அதை மட்டும் டெலீட் பண்ணுவேன். அப்யூசிவா வருது அப்படின்னா மட்டும் அதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, போக போக உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப ஓகே இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அதை பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க இல்லையா? எதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு அது எப்படி ஏற்றுக்க முடிஞ்சது? இல்லை, அது எனக்கு ஆல்ரெடி அது பழகின ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அம்மாவோட யூடியூப் சேனல் இருக்குது, சிந்திங்க 9 அப்படின்னு. அங்கேயுமே நெகட்டிவிட்டி நாங்கள் நிறைய எல்லாமே நம்ம ஒரு இடத்துல வளர்றோம் அப்படின்னாலே நெகட்டிவிட்டி இல்லாமல் வளர முடியாது. ஸோ எனக்கு நெகட்டிவிட்டி வரும்போது ஓகே அப்போ நம்ம எங்கேயோ க்ரோ ஆகுறோன்ற கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. அதனால எனக்கு வர நெகட்டிவிட்டி நான் கம்ப்ளீட்டாக தடுக்கவே இல்லை. ரொம்ப அப்யூசிவாக இருக்குது, அது மற்றவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிறத மட்டும்தான் நான் எடுக்க பண்ணே தவிர மற்றபடி வர நெகட்டிவிட்டிலாம் நான் சில்லாக எடுத்துக்குவேன். ஓகே, விட்டுருவேன், அது அப்படியே நீ இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னே விட்டுருவேன். நீங்க இப்போ நிறைய ப்ளவுஸ்லாம் போட்டு வீடியோ போடுறப்போ அது ஹைலி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்க போடுறீங்க அப்படின்றத நீங்க நிறைய இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டீங்க.
பட் ஸ்டில் இது வந்து லைக்ஸ்க்காக பண்ணுறீங்க, வியூஸ் வரணும்னு பண்ணுறீங்க, பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி வந்துட்டு லைக்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸில் இருக்க ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ ப்ளவுஸில் இருக்க ப்ராப்ளம்ஸை நான் அட்ரஸ் பண்ணணுன்றதுக்கு எனக்கு வேறு வழியும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து நீயே உன் மேலே போட்டு காட்டுற, நீ வந்து ஒரு மெனிக்வின் மேலே போடலாம், ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் மேலே போடலாமே, அதுவுமே ப்ளவுஸ் போட்டு காட்டலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஹியூமன் பாடி மூவ் பண்ணும், ட்ரெஸ் ஃபார்ம் வந்து மூவ் பண்ணாது. ஹியூமன் பாடியில் ஃபேட் இருக்கும், ட்ரெஸ் ஃபார்மில் ஃபேட் எல்லாம் இருக்காது. மசிலுக்கு கூட நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம், ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபேட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து இன்னைக்கு இருக்க மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு இருக்காது நம்மளோட பாடி ஃபேட். ஸோ அதனால் அந்த இஷ்யூஸ் எல்லாம் அந்த என்னெல்லாம் டெய்லி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ளவுஸ்லன்றதை காட்டணும் அப்படின்றது தான் ஒரு மோட்டிவே தவிர அது வந்து லைக்ஸுக்காக அப்படின்றது கிடையாது. அப்படி பார்த்தா நான் இன்னும் வெறும் ப்ளவுஸ் மட்டுமே பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் குர்த்தி இருக்குது, அனார்கலி இருக்குது, அதெல்லாமே இருக்குது. அதுக்குமே நான் கண்டிப்பாக போட்டு காட்டுவேன் தான். வெறும் ப்ளவுஸோட ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாப் ஆகுறது கிடையாது. ஸோ இது ரொம்ப தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததான் நீங்கள் வந்து அந்த க்ராப் டாப் ப்ளவுஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்றது சொன்னாங்க. பட் உங்கள் வீட்டில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு? எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவ். யாருமே வந்துட்டு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணது கிடையாது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுன்றது நம்மளுக்கு தெரியும். நான் வந்து அந்த ப்ளவுஸ் போட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு நான் சொன்னது நீங்களாம் போங்கன்னு நான் வந்து யாரையுமே வந்து சஜஸ்ட் பண்ணல. அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஒரு க்ராப் டாப் போட்டு போனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபிட்டிங்குமே இந்த ப்ளவுஸில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரது தான் அதோட மோட்டிவ். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் மோரோவர் எனக்குமே வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல் சப்போர்ட் தான். ஃபுல் சப்போர்ட். எந்த விஷயமா இருந்தாலுமே ஃபுல் சப்போர்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கே எப்படி போகணும், நம்ம எங்கே எப்படி நம்மளை அட்ரஸ் பண்ணிக்கணுன்றது தெரியும். ஸோ அதனால ஃபுல் சப்போர்ட். ஸோ தயாலு அவங்களோட டீம் மெம்பர்ஸை தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். அவங்களோட அப்பா, அம்மா அண்ட் சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலராக இருக்கீங்க அப்படின்றப்போ சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நீங்களும் நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்போ பொண்ணுக்கு இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன, முன்னாடியே வந்து இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸாக என்ன கொடுத்தீங்க? அதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போதே நல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். அது எல்லாருமே நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அவ ஆல்ரெடி பார்த்துருக்கா. ஆக்சுவலாக அவ தான் வந்து எனக்கே வந்து சொல்லுவா, அம்மா இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு விட்டுரு, நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவா. இப்போ அதை வந்து அவ ரொம்ப ஈஸியாக, அவளுக்கு அது வரும்போது ரொம்ப ஈஸியாக அதை போய்கிட்டு இருக்கா. ஓகே, ஒரு குடும்பம் இருக்குன்னாக்கா இந்த குடும்ப உறுப்பினர்கள் எது செஞ்சாலும் உட்காந்து பேசணும். கண்டிப்பாக. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். நான் இது பண்ண போகிறேன், இது கரெக்டாக வருமா வராதா, இல்லை வேணாம் அப்படின்னாக்கா சரி விட்டுருக்கோம். ஒரு சின்ன விஷயம் கூட எந்த தகவலும் எங்கள் 4 பேருக்கு தெரியாமல் யாரும் பண்ண முடியும். விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது நிறைய கமெண்ட்ஸ் வந்து பொண்ணுங்க கிட்ட இருந்து வரது தான் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல வந்து பசங்க சப்போர்ட்டுக்கு வராங்க, அந்த கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இப்படி சப்போர்ட் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ஹேட்ரட் ஆகிட போகுது என் மேலே அப்படின்ற பயமும் இருந்துச்சு. பட் நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன். கமெண்ட் வந்து கரெக்டாக ரிப்ளை கொடுக்குறவங்க வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நான் விட்டுருவேன். சப்போஸ் கொடுக்குறவங்களும் வந்து ரொம்ப ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா தான் நான் வந்துட்டு அதை எடுத்துருவேன். ஏதாவது ஒரு ஸ்டீரியோ டைப் இன்னும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இது இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி. என்னை பற்றி வந்து எந்த வீடியோ போட்டாலுமே இதில் ஃபிட்டிங் சரியில்லை, உன்னோட சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும், நீ வந்து ஹெவி சைஸஸ்க்கு பண்ணி காட்டு, இந்த சைஸ்க்கு அதுதான் வந்துட்டு நானும் எத்தனையோ வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து 48 தான் நம்மளோட ஹையஸ்ட் சைஸ்ன்னு. ஆனால் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 48 கிடையாது 54. நான் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் தான், நான் 54 சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா கூட அதில் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பாடிக்கு கரெக்டாக இருக்கும், உங்கள் பாடிக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஹெவி சைஸ்க்கு பண்ணுங்க. அதுதான் நான் எத்தனை வாட்டிங்க ஆமா, நான் அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ரிப்ளை பண்றதே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. நான் வந்து போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், மற்றவங்க ஸ்டிச் பண்ண நம்மளோட லேர்னர்ஸ் பண்ணது எல்லாமே போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஐயோ அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்ததான் இப்போ உங்க அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆச்சு இல்லையா? அந்த டைம் நீங்க கண்டிப்பா ரொம்ப டவுன் ஆயிருப்பீங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் போட்டிருந்தீங்க, அதை பத்தி அது எப்படி இருந்தது அந்த சிச்சுவேஷன்?
அது எக்ஸ்பெக்டே பண்ணல. அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகுன்றது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். அன்றைக்கி இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகுது, செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்கன்ட்டு. அதில் வந்து ஒரு லிங்க், அது வந்து எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அதுதான் ஏதோ ஒரு ஹேக்கிங் ப்ராசஸ்னே எனக்கு தெரியாது. அந்த லிங்க் தான் ஹேக்கிங் ஆமாம் ஆமாம். அது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து லாக் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு அக்கௌண்ட். அது கிளிச்சா, அது எனக்கு புரியல அது என்ன ஆச்சுன்ட்டு. லாக் அவுட் ஆகிட்டே இருந்ததுனால எனக்கு மெயில் என்ன வந்துச்சுன்னா, உங்கள் அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இது, ஏன்னா நான் பாஸ்வேர்ட் மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக பாஸ்வேர்ட் மாற்றும் போது நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மெயிலில் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராமோட நோட்டிஃபிகேஷன் வரும், மெயில் வரும். ஸோ நான் அதுதான் போல் அப்படின்னு நினச்சி நான் ஜஸ்ட்டு கிளிக் தான் பண்ணேன், அவ்வளோதான். அதோட போயிடுச்சு அக்கௌண்ட்டு. அது எனக்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு புரியல என்ன ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் அந்த 3 o'clockலேருந்து அடுத்த நாள் 11 o'clock, நைட் 11 o'clock 12 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணாத மெத்தடே இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா 11 o'clock அப்புறமா தான் வந்துட்டு அக்கௌண்ட்டை ரிட்ரீவே பண்ண முடிஞ்சிச்சு. அக்கௌண்ட் ரிட்ரீவ் பண்ணும் போதுமே ஃபுல்லாக எல்லாமே டெலீட்டடாக தான் எங்களால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு, நான் அதுக்கப்புறமா சரி பேக்கப் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா, ஏன்டா இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது. ஓகே. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு உண்மையான சப்போர்ட்டை நம்ம பார்க்க முடியும். இப்போதான் உயிரே வந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் வந்து அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 o'clock அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆச்சுன்னா அரௌண்ட் ஒரு 4 o'clock நான் பேக்கப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு எல்லாருக்கும் அந்த குரூப்ஸ்லலாம் சென்ட் பண்ண உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் 1 டேவே எனக்கு வந்து நியர்லி ஒரு 20K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. யாரும் ஒருத்தவங்க கூட வந்துட்டு நெகட்டிவாக எதுவுமே பேசலை. எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் பேசினாங்க. நீங்கள் பண்ணுங்கள், இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. நிறைய பசங்களுமே நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணுங்கக்கா, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் அதை ரீஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சப்போர்ட். அப்போ தான் வந்து எத்தனை பேர் சரி இவ்வளோ பேர் நெகட்டிவாக பேசினாலும் கூட இவ்வளோ பாசிட்டிவாக நம்ம கூட இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறது. ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது புரியுது. கண்டிப்பாக. ஓகே, நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்களே, நீங்கள் நார்த் இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. அது ஏன் எனக்குமே வந்து அது கன்ஃபியூசிங்காக தான். எல்லா கமெண்ட்லேயுமே அதுவும் இருக்கும். நீங்கள் வந்து மார்வாடி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் மராட்டியா, நீங்கள் நார்த் இந்தியனா எல்லாமே கேட்குறாங்க. பட் நான் நார்த் இந்தியன் கிடையாது. நான் நல்லாவே தமிழ் பேசுவேன். என்னோட மதர் டங் வந்து தெலுங்கு. ஆனால் நான் தமிழ் தான், தெலுங்கு பேச மாட்டேன், தமிழ் பேசுவேன். பட் நார்த் இந்தியன் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டியை வந்து நீங்களும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது பார்க்க முடிஞ்சுது. பட் நிறைய பேர் அதனால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றப்போ உங்களோட சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அது டவுன் பண்ணதில்லை, சில விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்காங்க அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வந்துட்டு க்ரோ ஆகும் போது நெகட்டிவிட்டி வருது, அந்த நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டியை ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி எப்போ வரும்னா நம்ம க்ரோ ஆகுறோம் அப்படின்னா மட்டும்தான் நெகட்டிவிட்டி வரும். நிறைய பீப்புளை ரீச் பண்ணுது அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி வருதுன்றது பொறுத்து தான் தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு 100 பேரில் ஒரு 10 பேர் நெகட்டிவாக பேசுவாங்க, மீதி 90 மெம்பர்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக பேசுவாங்க. 90 மெம்பர்ஸ்க்காக இருங்க, 10 பேரை விட்டுருங்க. மெஜாரிட்டி 90 மெம்பர்ஸ். இந்த 90 மெம்பர்ஸ்க்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், அதாவது ரொம்ப அப்யூசிவான ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்களை நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த 90% பேர் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல. ஆமாம், நான் வந்து அதுதான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வர பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியில் நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வர பாசிட்டிவிட்டி. அதனால நெகட்டிவ் கமெண்ட்டை நான் டெலீட் கூட பண்ணலை, அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணலை. அதுக்காக அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்குமே நான் லைக் பண்ணுவேன். ஏன்னா அவங்களாம் பாசிட்டிவாக எனக்கு வந்துட்டு என்னோட எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணுறாங்கன்றதுனால அது எல்லாமே நான் வந்துட்டு லைக் பண்ணுவேன். ஸோ நெகட்டிவாக நெக்ஸ்ட்டு ஒருத்தங்க பண்ணணும்னு வரும்போது அவங்க யோசிப்பாங்க, இல்லை இவங்க வந்துட்டு நம்ம பேசினா திருப்பி யாராச்சும் ரிப்ளை கொடுத்துருவாங்க, அதுக்கு இவங்க லைக் பண்ணிடுவாங்கன்றது தெரியும். ஸோ அதனால நெகட்டிவாக பேசுகிறவங்களும் யோசிப்பாங்க கிடையாது. எல்லாம் பர்சனலாக கேட்குறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் கேட்பாங்க. ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் கேட்பாங்க. மேபி வந்து நான் ப்ளவுஸ் போட்டு ஃபஸ்ட்டு பண்ணிட்டதுனால அது வந்துட்டு பாப்புலராக ஆகிடுச்சான்றது எனக்கு தெரியல. மேபி இப்போ நெக்ஸ்ட் குர்த்தி எல்லாமே ஃபிட் செக் நான் பண்ணுவேன். நான் என்ன ஸ்டிச் பண்ணாலுமே அதை நான் ஃபிட் செக் பண்ணுவேன். ஆனால் நீங்களும் யோசிச்சிருப்பீங்களே இந்த ஒரு டேக் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்,
அது வந்து மாறிடும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம எனிவேஸ் நெக்ஸ்ட் ஃபிட் செக் கொடுக்க தான் போகிறோம். ப்ளவுஸ் ஏன் அவ்வளோ பாப்புலராக நான் ஏன் ப்ளவுஸில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் தான் ஆமா, யாரை கேட்டாலும் எனக்கு ப்ளவுஸ் சரியா யாரும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்றது தான் ஒரு காமனான இஷ்யூவா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து அதை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ இன்னொரு விஷயம், எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சின்ன பொண்ணா இருக்கே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் ஜட்மெண்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா? அந்த கேள்விகள் ஃபேஸ் பண்றீங்களா? நிறையவே அந்த கமெண்ட்ஸுமே நிறைய வருது. என்னன்னா வந்துட்டு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுது. உன் வயசு கொஞ்சம் கம்மி தான்றதுனால ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் இன்கேஸ் ரிப்ளைஸ் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாலுமே வந்துட்டு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டு டக்குன்னு பேசிடுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் வயசுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் நான் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நானுமே இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்கேன். நம்ம எத்தனை வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கோங்கிறத விட நம்ம அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம அதில் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கோம், எக்யூப்டாக இருக்கோன்றது தான் இம்பார்ட்டன்ட். நிறைய வருஷம் இருக்கோன்ற கவுண்ட்டை விட நான் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ பொண்ணு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி டெய்லரிங்கில் தான் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி, அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கிறப்ப உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? எனக்கு வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. சொந்தமாக உழைக்கணும் அப்படின்னும் போது சரி ரைட்டு பார்த்துக்கலாம். இது வந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் நானும் தான் பார்ப்பேன். இப்போ நான் கூட இருக்கேன்னு, இப்போ நான் வேலை செய்கிறேன்னா எனக்கு 10 பேர் தப்புன்னு சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவேன். இது வாழ்க்கையில் வர்றது தான். அதில் ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா, நீ வந்து ப்ளவுஸ் போட்டு இப்படி காட்டுறியம்மா அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு நானும் வந்து கேட்டபோது எல்லா லெவலில் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய வேலை அதுதான். நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏங்க அது காட்டுறது தாங்க அவங்களுடைய வேலை அது அப்படின்னும் போது நீங்கள் ஏன் அப்படி அதை வந்து ஆபாசமாக நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த பேஜ் வந்து பார்க்குறீங்க, வேறு எவ்வளோ பேஜ் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்குங்க. அதனால் ஒரு பொண்ணு அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டுது, நம்ம அதுக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து எனக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட சேர்ந்து படிக்கிறவங்க அவங்களா சொந்தமாக ப்ளவுஸ் தச்சு போட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாவே எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். சூப்பர். ஸோ கரெக்டாக என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்றத நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அந்த புரிதல் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் 100% பாசிட்டிவிட்டியாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open.